பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படை இன்றைய தினத்திலும் வளமை போன்று புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை கொண்டு நாங்கள் எங்களுடைய மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் பின் ஜமீல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹுடைய திருநாமமாகிய அல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தினூடாக நாம் பெற வேண்டிய சிந்தனைகளும் பாடங்களும் என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் ஹலீம் என்பதாகும். அல்லாஹு தாலா தன்னை சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கின்றான். சூரா அல் பக்ரா 235 வசனம். அதே போன்று அல்லாஹு தாலா சூரா பக்ரா 262 வசனத்தை சொல்கிறான், அல்லாஹு தாலா செல்வம் உள்ளவனாக, அதாவது அடியார்களின் பக்கம் தேவையற்றவனாக இருப்பதை போன்று சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கின்றான். எனவே இந்த சகிப்புத்தன்மை என்பது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான தன்மைகளில் ஒன்றாகும். ஹிக்மத், அறிவு, பொறுமை என்ற விடயங்களில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஹலீம் என்றால் அவன் பொறுமை காக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடியவனாகவும் அல்லாஹு தாலா இருக்கின்றான். அல்லாஹு தாலா மடையர்களுடைய மடமையும் பாவிகளுடைய பாவியும் அவனை அற்பமாக கருத மாட்டாது. அல்லாஹு தாலா காஃபிர்கள் அவனை நிராகரிப்பதையும், பாவிகள் பாவம் செய்வதையும், அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதையும் அல்லாஹு தாலா சகித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அதனை அறியாமல் இருக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தாலா உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு உடனடியாக தண்டனைகளை கொடுக்கக்கூடியவனாக இல்லை. அவன் பழி வாங்கக்கூடியவனாகவும் இல்லை. அல்லாஹு தாலாவுக்கு முடிந்தால் உடனே தண்டிக்கலாம். அவனுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவனிடத்தில் அந்த அளவுக்கு பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. என்றாலும் அல்லாஹு தாலா அவன் தாமதிக்க செய்கின்றான். அதே போன்று மனிதனுக்கு அவகாசத்தை கொடுக்கிறான். அவசரமாக செயல்படாதவனாக இருக்கின்றான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு பல்வேறுபட்ட நியமத்துகளை உலகத்திலே அடியார்கள் பாவங்கள் செய்வதோடு செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அடியார்களுக்கு நிறைய அல்லாஹு தாலா அவனுடைய பாக்கியங்களை அல்லாஹு தாலா அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் மனிதர்களுக்கு. எனவே அல்லாஹு தாலா சகிப்பது என்பது அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை என்பது இயலாமை அல்ல. அவன் அடியார்கள் மீது அன்பு காட்டுவதற்காக வேண்டி சகித்து கொண்டிருக்கிறானே தவிர அவன் இயலாதவனாக இருக்கிறான் என்று நாங்கள் கருதிவிடக்கூடாது. பாவிகளுடைய பாவங்களுக்கு அவர்களை தண்டிப்பதை விட்டும் அல்லாஹ் சகித்து கொண்டிருக்கிறான். தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். இன்னும் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அதே போன்று அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் செய்த விடயங்களை சகித்து கொண்டும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்கள் மறுமையில் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு மனிதர்களை நாங்கள் குற்றம் பிடித்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் எஞ்சிருக்க மாட்டாது. என்றாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அவர்கள் மரணிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டால் ஒரு செகண்ட் கூட முந்த முடியாது, ஒரு செகண்ட் கூட பிந்த முடியாது. சூரா அன்-நஹ்ல் 61 வசனம். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலா நிச்சயமாக உன்னுடைய ரப்பு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு உலகத்தில் உடனடியாக தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் அவர்களை தண்டித்து விடுவான். என்றாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கென்ற ஒரு நாளை அல்லாஹு தாலா முடிவு செய்திருக்கிறான். அந்த நாளை விட்டும் அவர்களால் தப்ப முடியாது. சூரா அல் கஹஃப் 58 வசனம். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார், அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்கள் திருந்துவதற்காக வேண்டி திருந்தவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அந்த பிடி பயங்கரமானதாக இருக்கும். பிடித்தால் அந்த அல்லாஹ் அவர்களை விட மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு கிராமம் அநியாயம் செய்யக்கூடிய நிலைமையில் அந்த கிராமவாசிகள் அல்லாஹு தாலா பிடிக்க ஆரம்பித்தால் அந்த பிடி பயங்கரமானதாக கடினமானதாக இருக்கும். சூரா ஹூத் 102 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் எந்த ஒரு விடயமும் அவனுக்கு மறைவாக இல்லை. எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாம் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்க, எல்லா நிலைமையும் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சூரா யூனுஸ் 66 வசனம், நபியை நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால், குர்ஆனை ஓதுவதாக இருந்தால், ஏதோ ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, உங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விடயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அணு அளவு கூட அல்லாஹ்வுக்கு மறைவாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த வானத்திலும் பூமியிலும் அணுவை விட குறைந்த அளவு கூட அல்லாஹ்வுக்கு மறைவாக கிடையாது. எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறான், பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த விடயத்திலே ஷைத்தான் யார் மீது ஆதிக்கம் செலுத்தி பாவங்களிலே உலகத்திலே மூழ்கி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது.
நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவங்களில் ஈடுபடும் போதும் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விடயத்திலே குறைவை செய்கின்ற போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அநியாயங்களை செய்கின்ற போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா அவரை அந்த சந்தர்ப்பத்தில் பிடிக்க நாடினால் அல்லாஹ் பிடித்து விடுவான். என்றாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டே இருக்கிறான். அடியார்கள் தொழுகையுடைய விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள், தொழுகையுடைய ஹக்குகளை பேணாமல் இருக்கிறார்கள், அதே போன்று ஹராமான விடயங்களில் பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், காதை பாவமான விடயங்களை கேட்பதை விட்டும் பாதுகாக்காமல் பாவமான விடயங்களை கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அதே போன்று கெட்ட மக்களுடைய சூழலிலே சேர்ந்து கெட்ட விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வீணர்களோடு சேர்ந்து வீணாக நேரங்களை கழித்துக் கொண்டு இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஏழைகளை விலகீனமானவர்கள் அற்பமாக கருதி கொண்டிருக்கிறார், பொய் சாட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார், இட்டு கட்டி கொண்டிருக்கிறார், பாவிகளுடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார், மனிதர்களுடைய சொத்து செல்வங்கள் அநியாயமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மனிதர்கள் சில பேர் மற்றவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார், பெற்றோர்களுடைய ஹக்குகளை மீறி கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது பாவம் என்று கருதாமல் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அதே போன்று பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி சிந்திக்காமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மோசமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் தௌபாவுக்கான. என்றாலும் அல்லாஹு தஆலா இப்படியான நிலைமையிலே யாரையும் தண்டிக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். எனவே யார் இவ்வாறான நிலைமையிலே பாவங்களிலும் அநியாயங்களிலும் பதல பாதாளங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், அவர்கள் மயக்கத்தை விட்டு தெளிவு பெற வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் என்பதை, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு சிறப்புகளை தந்திருக்கிறான் என்பதை, அல்லாஹ் என்னை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை, அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை சிந்தித்து இவ்வாறான பாவங்களை விட்டு விடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிச்சயம் அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான், பூர்த்தியான சகிப்புத்தன்மை உள்ளவர் இருக்கிறான். அவனுடைய சகிப்புத்தன்மை விசாலமானதாக இருக்கிறது. அவனுடைய சகிப்புத்தன்மை பாவிகள், காஃபிர்கள், அநியாயம் செய்யக்கூடிய இவர்களை மிகைத்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் வானம் பூமிகளை அழிந்து விடாமல் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அந்த வானம் பூமி அழிந்து விட்டால் யாராலும் அதை உருவாக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா காஃபிர். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக தன்னுடைய பரிபூர்ணமான அன்பை, இரக்கத்தை, சகிப்புத்தன்மையை, மன்னிப்பை அல்லாஹ் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த வானபூமிகள் அழிந்து விடாமல் அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். வானபூமிகள் அழிந்து விட்டால் யாராலும் அதனை மீண்டும் கட்ட முடியாது, உருவாக்க முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக அவனுடைய குதரத்தை, சக்தியை எங்களுக்கு அடியார்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய சகிப்புத்தன்மையை விளங்கப்படுத்திக் கொண்டேன். பாவிகளுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான், தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை. உடனடியாக அவர்களை தண்டிப்பதாக உலகத்தில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் வானத்துக்கு கட்டளையிட்டார்னா வானம் அடியார்களை அழித்துவிடும். பூமிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார்னா பூமி அடியார்களை விழுங்கிவிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை, அல்லாஹ்வுடைய கொடைத்தன்மையும் மிகைத்திருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் சூரா அல்-இஸ்ரா 44 வசனத்தில் சொல்கிறான், அவன் சகிப்புத்தன்மை உள்ளவனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, காஃபிர்களுடைய மறுமையை பைப்பிக்கக்கூடிய காஃபிர்களுடைய பாவம் இப்போது மிகைத்து விட்டதோ, மறுமையுடைய நாளை மறுக்கக்கூடிய காஃபிர்களுடைய பாவம் இப்போது மிகைத்து விடுமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய காஃபிர்களுடைய குற்றம் இப்போது மிகைத்து விடுமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான செய்திகளை அவர்கள் அந்த காஃபிர்களுக்கு சொன்னபோது எப்போது அந்த காஃபிர்கள் நபி அவர்களை அற்பமாக கேவலமாக கருதினார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த காஃபிர்களை பார்த்து என்ன சொன்னான்? சூரா சபா 9 வசனம், நாங்கள் நாடினால் பூமியில் அவர்களை நாங்கள் சொல்லி வாங்கி விடுவோம், வானத்திலிருந்து நாங்கள் வானத்தை பிளக்கச் செய்து அந்த வானத்திலிருந்து துண்டுகளை கீழே நாங்கள் இறக்கி அவர்களை அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் நாடினால் அவர்களை அழித்து விருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த பூமியில் யார் தாம் செய்யக்கூடிய பாவங்களை பொறுப்பெடுக்காமல் பாவங்களை செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களை இந்த பூமி விழுங்கிவிடும், அல்லது அவர்களுக்கு மறுமையில் தண்டனை வந்துவிடும். அதே போன்று அவர்கள் பிரயாணம் செய்கின்ற போது அவர்களுக்கு தண்டனை வந்துவிடும், அவர்களை தடுக்க முடியாது. அதே போன்று அவர்களுக்கு பயங்கரமான விடயங்களை கொண்டு நாங்கள் அவர்களை சோதித்து விடுவோம் என்றால் அல்லாஹு தஆலா கருணை உள்ளவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இவ்வாறான பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சூரா அன்-நஹல் 45-47 வசனம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக தன்னுடைய சகிப்புத்தன்மையை, தன்னுடைய விட்டுக் கொடுப்பை அல்லாஹு தஆலா இங்கு விளங்கப்படுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். என்றாலும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே இறுதியிலே அவன் இரக்கமுள்ளவனாக கருணை உள்ளவனாக இருப்பதாக குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய மன்னிப்புக்கு அளவே கிடையாது.
அல்லாஹ்வின் பக்கம் எத்தனையோ கெடுதியான விடயங்கள் அடியார்கள் செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் உலகத்துக்கு இறக்கி கொண்டே இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அடியாருடைய செயல்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் உறங்குகின்ற நேரத்தில் கூட அல்லாஹ் அடியார்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இரவில் உறங்குகிறார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மாற்றம் செய்யாதவர்களாக நினைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான். என்றாலும் அல்லாஹு தாலா அவர்களை இரவில் உறங்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறான். என்றாலும் அந்த அடியார்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை அல்லாஹ்வுடைய பொறுமையில் காணலாம். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாஹு தாலாவை விட பொறுமைசாலி உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களை நிராகரிக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் பேசுவதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தும் அல்லாஹ் பொறுமையாக இருக்கின்றான். அடியார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தும் அல்லாஹ்வுக்கு குழந்தை உள்ளதாக சொல்லியும் அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொறுமைசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் இட்டுக்கட்டக்கூடியவர்களை முன்னோக்கி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குழந்தையை பெற்றெடுத்திருப்பதாக நீங்கள் மிக பயங்கரமான விடயத்தை சொல்கிறீர்கள். வானங்கள் பிளந்துவிடும், பூமிகள் வெடித்துவிடும், மலைகள் சிதறிவிடும். இவர்கள் செல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பது என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயமாகும். என்றாலும் அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு குழந்தைகளும் உலகத்திலே கிடையாது. அவன் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியவனாக அவன் இல்லை. சூரா மரியம் 88 தொடக்கம் 92 வசனம் வரைக்கும் மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிற என்ற வார்த்தை மிக பயங்கரமான வார்த்தையாகும். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பது என்று அல்லாஹ் குழந்தைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா காஃபிர்களுடைய குஃபர் அல்லாஹ்வை இழிவுபடுத்த மாட்டாது, ஈமான்தாரிகளுடைய ஈமான் அல்லாஹ்வை உயர்த்த மாட்டாது, அல்லாஹ்வுடைய ஆட்சியில் எந்த ஒரு அதிகரிப்பையும் அது உண்டாக்க மாட்டாது. நிராகரிப்பாளர்களுடைய குஃபர் அவர்கள் நிராகரிப்பது அல்லாஹ்வுடைய ஆட்சியில் எந்த ஒரு குறையும் உண்டு பண்ண மாட்டாது. இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மூலமாக அவர்களுக்கு அழிவு உண்டாகுமே தவிர அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு அபகீர்த்தியும் அதில் ஏற்பட மாட்டாது. இப்படியான வார்த்தைகளை சொல்லியும் கூட அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை மீது அவர்களை தண்டிக்காமல் அல்லாஹ் பொறுமையை காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காஃபிர்கள் சொல்வார்களாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையாக இருந்தால், குர்ஆன் உண்மையாக இருந்தால், நாம் இந்த குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வானத்திலிருந்து கல்மலைகளை பொழியச் செய்வாயாக அல்லது தண்டனைகளை எங்களுக்கு தருவாயாக. அப்படி காஃபிர்கள் சொல்லியும் கூட சூரா அல்-அன்ஃபால் 32 வசனம் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது கல்மலையை பொழியச் செய்யவில்லை என்று சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்றால், நாங்கள் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுக்கு வானத்திலிருந்து கல்மலை பொழிய வேண்டும் என்று சொன்னார்கள். என்றாலும் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லியும் அவர்கள் மீது கல்லுமலையை பொழியச் செய்யவில்லை. அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவராக இருக்கிறான். 7 வானங்களும் 7 பூமிகளும் அவைகளுக்கு இடைப்பட்ட வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் அவைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை உங்களால் விளங்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவராக மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தபர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க முஃபஸ்ஸிர், அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான், அடியார்களை அவசரமாக தண்டிக்காதவனாக இருக்கிறான். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அல்லாஹ் இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாக இல்லை என்றால் இந்த உலகத்திலே முஷ்ரிக்கீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போதே அவர்களை அல்லாஹ் அழித்திருப்பான். என்றாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் அவர்கள் தௌபா செய்து அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி, எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் கோபப்பட்டால் அவனுடைய கோபத்துக்கு அதாவது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். அல்லாஹு தாலா அவன் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான். அடியார்களுக்கு அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். எப்போது அடியார்கள் எங்களிடத்திலே கை செய்தப்பட்டார்களோ அப்போது நாங்கள், அதாவது எங்கள் செய்த பாவங்களை செய்து தௌபா செய்யாமல் இருந்தார்கள், அவர்களை நாங்கள் பழி வாங்கினோம், நீரிலே அவர்களை மூழ்கடித்தோம் என்று ஃபிரௌனுடைய படையை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறார். அவர்களை நாங்கள் முன்னோர்களுக்கும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினியாக ஆக்கிவிட்டோம். சூரா ஸுஹ்ரூஃப் 55-56 வசனம் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வை விட்டு எந்த விடயம் உங்களை ஏமாற்றியது? சூரா அல்-இன்ஃபிதார் 6வது வசனம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் கவனஈனமாக இருக்கிறீர்கள்,
அந்த கண்ணியமான அல்லாஹ் விட்டும் எந்த விடையும் உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது, எத்தனை நிஅமத்துக்களை உங்கள் மீது அவன் சொரிந்திருக்கிறான். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொண்டு ஏமாறுவதை விட்டும் எச்சரிக்கை பெற வேண்டும். மன்னிப்பான் மன்னிப்பான் என்று சொல்லி எப்போதும் பாவத்திலே மூழ்கிவிடக்கூடாது. சில போது பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைமையிலே மரணம் வந்து விடலாம், அல்லாஹ்வுடைய அழிவு வந்து விடலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை என்பது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கட்டாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவன் அடியார்களால் விரும்பப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா எப்படியுமே சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் எல்லோரும் விரும்புவார்கள். அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனை எல்லா அடியார்களும் அவனை விரும்புவார்கள். அல்லாஹு தாலா பரிபூர்ணமான சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான். சகிப்புத்தன்மை என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான தன்மைகள் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக மனிதர்களும் மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாங்கள் அல்லாஹ் எங்களை மன்னிப்பதை போல நாங்கள் அடியார்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை பார்த்து சகித்து கொண்டிருப்பதை போன்று அடியார்கள் செய்யக்கூடிய விடயங்களை பார்த்து சகித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தாலா சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான். அதே போன்று அடியார்களும் மற்றவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை பார்த்து சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். பழி வாங்கக்கூடாது, மன்னிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், யார் மன்னித்து பொறுமை காத்து மற்றவர்களை மன்னித்து விடுவார்களோ நிச்சயமாக அது மகத்தான காரியங்கள் உள்ளதாகும். சூரா ஷூரா 43வது வசனம். அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அல்லாஹ் உண்மையை சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ உனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நீ சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்கிற என்ற வசனத்தை ஓதி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.